Dear friends, welcome to Village Oxford. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரிப்பீட்டட் ஆயிட்டு கேட்டுட்டுள்ள கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, கேரளத்தில் மிக அதிகமாக நதிகள் ஒழுகும் மாவட்டம். கேரளத்தில் மிக அதிகமாக நதிகள் ஒழுகும் மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா அது காசர்கோடு ஆகும். காசர்கோடு மாவட்டத்தில் தான் மிக அதிகமாக நதிகள் ஒழுகிறது. ஓகே. கேரளா ஃபோல்க்ளோர் அகாடமியின் தலைமையகம். கேரளா ஃபோல்க்ளோர் அகாடமி. ஓகே. ஃபோல்க்ளோர் அகாடமியின் தலைமையகம் எதுன்னு பார்த்தோம்னா கண்ணூர் ஆகும். கண்ணூர் தான் கேரளா ஃபோல்க்ளோர் அகாடமியின் தலைமையகமாகும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கேரளா ஃபோல்க்ளோர் அகாடமியின் தலைமையகம் கண்ணூர் ஆகும். கண்ணூர். ஓகே. பேண்டம் ரோக். பேண்டம் ரோக் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கேரளத்தில் தான் இருக்கு. பேண்டம் ரோக் அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா அது வயநாடு ஆகும். வயநாட்டில் தான் பேண்டம் ரோக் அமைந்துள்ளது. ஓகே. ஸோ பேண்டம் ரோக் அமைந்துள்ள இடம் வயநாடு ஆகும். வயநாடு. ஓகே, மறந்துடாங்க. அபூர்வ இனமான கடலாமைகள் முட்டையிடும் இடம். கேரளத்தில் அபூர்வ இனமான கடலாமைகள் முட்டையிடும் இடம் எதுன்னு பார்த்தோம்னா குளவிப்பாலம் ஆகும். குளவிப்பாலம் என்ற இடத்துல தான் கேரளத்தில் அபூர்வ இனமான ஆமைகள் முட்டையிடுகின்றன. ஸோ அபூர்வ இனமான ஆமைகள் முட்டையிடும் இடம் கேரளத்தில் உள்ள இடம் எதுன்னு பார்த்தோம்னா குளவிப்பாலம் ஆகும். கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள குளவிப்பாலம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெருவண்ணாமொழி டேம். பெருவண்ணாமொழி. ஓகே. பெருவண்ணாமொழிங்கிற ஒரு டேம் இருக்கு. அந்த டேம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னா கோழிக்கோடில் தான் இருக்கு. ஸோ பெருவண்ணாமொழி டேம் இருக்கும் இடம் கோழிக்கோடு ஆகும். பெருவண்ணாமொழி டேம் அமைந்துள்ள இடம் கோழிக்கோடு மாவட்டமாகும். கோழிக்கோடு மாவட்டத்தில் தான் பெருவண்ணாமொழி டேம் அமைந்துள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு நீர்வீழ்ச்சி, வாட்டர்ஃபால். கேரளாம்கொண்டு வாட்டர்ஃபால், கேரளாம்கொண்டு நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா மலப்புரம் ஆகும். மலப்புரம் மாவட்டத்தில் தான் கேரளாம்கொண்டு வாட்டர்ஃபால்ஸ் அமைந்துள்ளது. கேரளாம்கொண்டு வாட்டர்ஃபால் மறந்துடுறாங்க. கேரளாம்கொண்டு வாட்டர்ஃபால்ஸ் உள்ள இடம் மலப்புரம் ஆகும். மலப்புரம். ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், கேரளத்தின் நெல் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தோம்னா பட்டாம்பி ஆகும். பட்டாம்பி என்ற இடத்துல தான் கேரளத்தின் நெல் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது. பட்டாம்பி மறந்துடுறாங்க. பட்டாம்பி என்ற இடத்துல தான் கேரளத்தின் நெல் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது. ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகே. அடுத்தது புல்தைல ஆராய்ச்சி மையத்தை பார்ப்போம். கேரளத்தில் புல்தைல ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தோம்னா ஓடக்காலி ஆகும். ஓடக்காலி என்ற இடத்துல தான் கேரளத்தின் புல்தைல ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது. ஸோ நெல் ஆராய்ச்சி மையம் பார்த்தோம், புல்தைல ஆராய்ச்சி மையம் பார்த்தோம். நெல் ஆராய்ச்சி மையம் பட்டாம்பியும் புல்தைல ஆராய்ச்சி மையம் ஓடக்காலியும். அடுத்தது ஏலம் ஆராய்ச்சி மையம். கேரளத்தின் ஏலம் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தோம்னா பாம்பாடும் பாறை ஆகும். பாம்பாடும் பாறை. இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பாம்பாடும் பாறை என்ற இடத்துல தான் கேரளத்தின் கார்டமம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அல்லது ஏலம் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது. ஏலம் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் பாம்பாடும் பாறை ஆகும். ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 பாயிண்ட்ஸுமே நல்லா படிச்சுங்க. அடுத்தது கேரளத்தின் முதலாவது சுவர் பட நகரம். கேரளத்தின் முதலாவது சுவர் பட நகரம் எதுன்னு பார்த்தோம்னா கோட்டயம் ஆகும். கோட்டை தான் கேரளத்தின் முதலாவது சுவர் பட நகரம் ஆகும். சுவர் பட நகரம் என்பது கோட்டயம் ஆகும். கேரளாவின் முதல் சுவர்பட நகரம் என்பது கோட்டயம் ஆகும். கோட்டயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான். கேரளத்தின் தாராக்களின் பாதுகாப்பு மையம் அல்லது வாத்து பாதுகாப்பு மையம், இங்கிலீஷில் டக்குன்னு சொல்கிறான். ஸோ வாத்துகளின் பாதுகாப்பு மையம் என்று அறியப்படும் இடம் எதுன்னு பார்த்தோம்னா நிரணம் ஆகும். நிரணம் என்ற இடம் தான் கேரளத்தின் வாத்துகளின் பாதுகாப்பு மையம் என்று அறியப்படுகிறது. தாரா அல்லது வாத்து. ஓகே. ஸோ கேரளத்தின் தாரா பாதுகாப்பு மையம் என்று அறியப்படும் இடம் நிரணமாகும். நிரணம் என்ற இடம் தான் கேரளத்தின் வாத்து அல்லது தாரா பாதுகாப்பு மையம் என்று அறியப்படுகிறது. ஓகே. கேரளத்தில் மிக சூடு கூடிய இடம். கேரளத்தின் மிக சூடு கூடிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா புனலூர் ஆகும். புனலூரில் தான் மிக சூடு கூடிய இடமாகும். கேரளத்தின் மிக சூடு கூடிய மாவட்டம் என்பது பாலக்காடு ஆகும். மாவட்டம் பாலக்காடும் இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது புனலூர் ஆகும். மறந்துடாங்க, கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. கேரளத்தில் மிக சூடு கூடிய மாவட்டம் என்பது பாலக்காடு தான். ஆனால் சூடு கூடிய இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது புனலூர் ஆகும். புனலூர் தான் கேரளத்தின் மிக சூடு கூடிய இடமாகும். கேரளத்தின் முதல் மியூசியம், கேரளத்தின் முதல் அருங்காட்சியகம் அல்லது மியூசியம் எதுன்னு பார்த்தோம்னா நாப்பியர் மியூசியம். நேப்பியர் மியூசியம் அல்லது நாப்பியர் மியூசியம்னு சொல்லுவோம். நாப்பியர் மியூசியம் தான் கேரளத்தின் முதலாவது மியூசியம் ஆகும். 1855ஆம் ஆண்டு தான் இது துறக்கப்பட்டது. திருவனந்தபுரத்தில் உள்ள நாப்பியர் மியூசியம் தான் கேரளத்தின் முதலாவது மியூசியம் ஆகும். ஸோ கேரளத்தின் முதலாவது மியூசியம் எதுன்னு கேட்டாங்கன்னா நாப்பியர் மியூசியம் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். 1855ஆம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் தான் நாப்பியர் மியூசியம் இருக்கிறது.
மிகப்பெரிய குள்ளன் கிரகம் ட்வார்ஃப் பிளானட்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய குள்ளன் கிரகம் என்று அறியப்படுவது ப்ளூட்டோ ஆகும். ப்ளூட்டோ தான் மிகப்பெரிய குள்ளன் கிரகம் என்று அறியப்படுகிறது. ப்ளூட்டோ மறந்துடாங்க. ப்ளூட்டோ கிரக பதவியை இழந்தது. ப்ளூட்டோ என்பது இப்போ ஒரு கிரகமாக கன்சிடர் செய்யப்படுவதில்லை. கிரக பதவியிலிருந்து இழந்தது ப்ளூட்டோ ஆகும். ஸோ குள்ளன் கிரகம் அல்ல ட்வார்ஃப் பிளானட் என்று அறியப்படுவது ப்ளூட்டோ ஆகும். ப்ளூட்டோ மறந்துடாங்க. ப்ளூட்டோ தான் குள்ளன் கிரகம் என்று அறியப்படுகிறது. ஓகே, அடுத்தது ஒரு புத்தகம் செருமாபோய் அல்லது சேருமாபோய் என்ற புத்தகத்தை எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா அது டாக்டர் பாம்பாடி ஜோன் ஜோசப் ஆகும். ஸோ சேருமாபோய் அல்லது டாக்டர் பாம்பாடி ஜோன் ஜோசப் எழுதிய புத்தகம் எதுன்னு கேட்டாங்கன்னா சேருமாபோய் ஆகும். ஓகே, சேருமாபோய் என்ற புத்தகத்தை எழுதினது டாக்டர் ஜோன் ஜோசப். டாக்டர் பாம்பாடி ஜோன் ஜோசப் என்பவரின் ஒரு புத்தகம் தான் சேருமாபோய். இது எக்ஸாமுக்கு கேட்டுட்டுள்ள கொஸ்டின் ஆகும், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ டாக்டர் பாம்பாடி ஜோன் ஜோசப் எழுதிய புத்தகத்தின் பேர் தான் சேருமாபோய். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிரபுத்த கேரளம் என்ற அமைப்பை நிறுவியவர். பிரபுத கேரளம் என்ற அமைப்பை நிறுவினது யாருன்னு பார்த்தோம்னா ஆகமானந்தன் ஆகும். ஆகமானந்தன் நிறுவிய ஒரு அமைப்பாகும் பிரபுத கேரளம். ஓகே, பிரபுத கேரளம் என்ற அமைப்பை நிறுவியது ஆகமானந்தன் ஆகும். ஆகமானந்தன் மறந்துடாங்க. பிரபுத கேரளம் என்ற அமைப்பை நிறுவனது யாருன்னு பார்த்தோம்னா ஆகமானந்தன். த ஃபவுண்டர் ஆஃப் பிரபுத கேரளத்தை நிறுவியவர் ஆகமானந்தனாகும் பிரபுத கேரளத்தை நிறுவனது. ஓகே, அடுத்தது சுகுணவர்தினி சபையை நிறுவியவர். ஓகே, சுகுணவர்தினி சபா மறந்துடாங்க. சுகுணவர்தினி சபையை நிறுவனது யாருன்னு பார்த்தோம்னா ஐயத்தான் கோபாலன் ஆகும். ஐயத்தான் கோபாலன் என்பவர் தான் சுகுணவர்தினி சபையை நிறுவினார். சுகுணவர்தினி சபையை நிறுவனது ஐயத்தான் கோபாலன் என்பவர் தான் சுகுணவர்தினி சபையை நிறுவனவராக ஆகும். மூக்குத்தி சமரம் ஒரு சமரம் நடந்துச்சு. மூக்குத்தி சமரம் என்ற சமரம், அந்த சமரத்துக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆராட்டுப்புழா வேலாயுத பணிக்கராகும். ஆராட்டுப்புழா வேலாயுத பணிக்கர் தான் மூக்குத்தி சமரத்துக்கு தலைமை வகித்தார். ஸோ மூக்குத்தி போராட்டம்னு கூட சொல்லலாம். மூக்குத்தி போராட்டத்துக்கு தலைமை வகித்தவர் ஆராட்டுப்புழா வேலாயுத பணிக்கராகும். ஓகே, ஜாதிநாசினி சபையை நிறுவனது யாருன்னு பார்த்தோம்னா ஆனந்த தீர்த்தனாகும். ஜாதிநாசினி சபையை நிறுவியவர் யாருன்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்குள்ள ஆன்சர் ஆனந்த தீர்த்தன் என்பவர் தான் ஜாதிநாசினி சபையை நிறுவினார். ஜாதிநாசினி சபையை நிறுவனது ஆனந்த தீர்த்தன். இது மொத்தமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். கேரளா ரினைன்சன்ஸில் வரும், படித்து வச்சுங்க. ஜாதிநாசினி சபையை நிறுவியவர் ஆனந்த தீர்த்தன். ஓகே, கேரள கௌமுதி நியூஸ் பேப்பரை தொடங்கினவர் யாருன்னு பார்த்தோம்னா CV குஞ்சராமன் ஆகும். கேரள கௌமுதி நியூஸ் பேப்பரை தொடங்கியவர் CV குஞ்சராமன் என்பவர் தான் கேரள கௌமுதி நியூஸ் பேப்பரை தொடங்கினவர். ஓகே, ஸோ கேரள கௌமுதி நியூஸ் பேப்பர் தொடங்கப்பட்டது CV குஞ்சராமன் என்பவரால். அரையன் ஒரு மேகசின் இருக்கு, அரையன்ங்கிற மேகசின். ஸோ அரையன் மேகசினை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா வேலுக்குட்டி அரையன் ஆகும். அரையன் என்ற மேகசினை எழுதியது வேலுக்குட்டி அரையன் என்பவர் தான் அரையன் என்ற மேகசினை எழுதினார். ஸோ மறந்துடுவாங்க. அரையன் மேகசினை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா வேலுக்குட்டி அரையன். பந்தி போஜனத்தை ஆரம்பித்தவர். பந்தி போஜனம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஓகே, பந்தி போஜனத்தை ஆரம்பித்தது தைக்காடு ஐயா ஆகும். தைக்காடு ஐயா தான் பந்தி போஜனத்தை தொடங்கி வைத்தவர் அல்லது பந்தி போஜனத்தை ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா தைக்காடு ஐயா தான் பந்தி போஜனத்தை ஆரம்பித்தார். ஃபாதர் ஆஃப் கேரளா முஸ்லீம் ரெனைசன்ஸ். கேரள முஸ்லீம் மறுமலர்ச்சியின் தந்தை என்று அறியப்படுவது வக்கம் அப்துல் காதர் மௌலவி ஆகும். வக்கம் அப்துல் காதர் மௌலவி தான் கேரள முஸ்லீம் மறுமலர்ச்சியின் தந்தை என்று அறியப்படுகிறார். கேரள முஸ்லீம் மறுமலர்ச்சியின் தந்தை என்று அறியப்படுவது வக்கம் அப்துல் காதர் மௌலவி ஆகும். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகே, கேரள முஸ்லீம் மறுமலர்ச்சியின் தந்தை என்று அறியப்படுவது வக்கம் அப்துல் காதர் மௌலவி ஆகும். கடோர கொடாரம் என்ற புத்தகம் இருக்கு. கடோர கொடாரம் என்ற புத்தகத்தை எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா மக்தி தங்கள் ஆகும். மக்தி தங்களின் ஒரு புத்தகம் தான் கடோர கொடாரம் என்ற புத்தகத்தை எழுதினது மக்தி தங்கள் ஆகும். மக்தி தங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. கடோர கொடாரம். ஓகே, கடோர கொடாரம் என்ற புத்தகத்தை எழுதினது மக்தி தங்கள் ஆகும். தேங்க்யூ.